தவிக்குதே, ஏங்கி தவிக்குதே. ஏங்கும் விழிகள் தேற்ற வேண்டும், வாந்தீபம் காணவே. உன் அன்பில் வாழவே, உன்னோட சேரவே, இன்னில் நீ வாழவே. என் தேவா தேவாவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய ஆற்றலையும் வல்லமையும் இப்பலி வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற இந்த வேளையிலே இன்றைய வாசகங்கள் தீண்டாமையும் தீமையும் தீ ஆவியையும் பற்றி நமக்கு சொல்வதாக நான் பார்க்கிறோம். தீண்டாமை, தீயவை, தீ ஆவி இம்மூன்றுமே வெவ்வேறு தன்மைகளை வாழ்வியலாக கொண்டது. அந்த வாழ்வியல்கள் எப்போது இருந்திருக்கிறது என்ற கேள்வி நாம் எழுப்புகிற போது தொடக்கத்திலிருந்தே இருந்திருக்கிறது. இன்று மட்டுமல்ல, நம்மிடையே காணப்பட்டிருக்கிற இந்த தீண்டாமை, தீ ஆவி அனைத்தும் தொடக்கத்திலிருந்தே இருக்கின்றன. அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை பற்றி தான் இன்றைய வாசகங்கள் சொல்லுகின்றன. நீங்களும் நானும் ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் ஆசீர்வதிப்பவர், ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார், அவருடைய அருள் வளங்களால் ஊட்டம் பெறுகிறோம் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்ற சிந்தனையில் இப்பலியிலே கலந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்களும் அது திருப்பெயரைய காலத்தில் போற்றவும் உண்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோ. பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது. தொடக்க நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 5 மற்றும் 8 தொடங்கி 20 முடிய. ஆபிரகாமுக்கும் ஈசாவுக்கும் பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். பின்னர் எகிப்தியர்களான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவன் மகனையும் துரத்திவிடும். ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தையை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்பொழுது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே. சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருப்பதால் அவனிடமிருந்து இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தை தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள் மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பெயர்சபா என்னும் பாழி நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தோற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு ஏறி தூரத்தில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்பு இருந்து கொண்டு கூக்குரலிட்டு அழுதார். அப்பொழுது கடவுள் பையனின் அழுக்குரலை கேட்டார். ஆண்டவரின் வானத்துதர் வானில் நின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தி இருக்கிற இடத்தினின்று பையனின் அழுக்குரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். அப்பொழுது கடவுள் ஆள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவன் ஆனான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். 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 அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் தூயோரை அவருக்கு அஞ்சுங்கள்,
அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராத. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை எதுவும் குறையாது. இந்த ஏழை கோவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கோவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையாள் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 28 தொடங்கி 34 முடிய. இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிராக வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கூறினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தன. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்திகளையும் நடந்த அனைத்தையும் அறிவித்தார்கள். உடனே நகரத்தினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தி பகிர்வுக்கு தீமை, தீண்டாமை, தீய ஆவி, இதை பற்றி நாம் சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். தமிழக பள்ளிகளிலே இருக்கிற
தமிழக அரசால் வழங்கப்படுகிற பாட புத்தகங்களிலே நான் சிறுவனாக பள்ளி வாழ்க்கையிலே வாழ்கிற போது கொடுக்கப்பட்ட பாட புத்தகங்களிலே முதல் பக்கத்திலே இவ்வாறு எழுதியிருக்கும். தமிழக அரசனுடைய சின்னம் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கும். அதன் கீழாக தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை தண்டனைக்குரியது என்று இந்த 3 வரிகளும் எழுதப்பட்டிருக்கும். அதை அப்பொழுது நான் உணரவில்லை. காலம் செல்ல செல்ல வயதாக வயதாக அனுபவங்கள் கூட மற்றவர்களோடு பழக பழக தீண்டாமை என்பது எவ்வளவு பெரிய தீய செயல் என்பதை நாம் கண்டுணர்ந்து கொண்டே வாழ்விலே பயணிக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அதே பாடநூலை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தீண்டாமை மனித நேயமற்ற செயல், தீண்டாமை பெருங்குற்றம், தீண்டாமை தண்டனைக்குரியது என்று அங்கே இல்லை. ஒரு காலத்தில் அதை மாற்றிட்டாங்களா அப்படின்னு தெரியலை, அது இல்லை தான். நான் பள்ளிகளிலே பணியாற்றுகிற போது நான் புத்தகங்களை பார்த்துருக்கிறேன். ஆக மனிதன் வாழ்கிற இந்த நாட்களில் எதா இருந்தாலும் எளிமையாக எனக்கு கிடைக்க வேண்டும், உழைக்காமலே உயர வேண்டும், படிக்காமலே தேர்வு பெற வேண்டும் என்ற எண்ணத்துக்குள்ளே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நானும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. உழைப்பு என்பதை விட்டுவிட்டு, சமூகம் என்பதை விட்டுவிட்டு, சமூகத்தின் மேலாக இருக்கின்ற ஈர்ப்பை விட்டுவிட்டு மனிதன் தனக்குள்ளாக ஒரு இல்லிடத்தை கட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறான். சிறு பிள்ளைகளிலே வீடுகள், நான் வாழ்ந்த கிராமங்களிலே வீடுகள் இருக்கும், பெரிய பெரிய சுத்துக்கட்டு கூரை வீடுகள் இருக்கும். அந்த கூரை வீடுகளுக்கு வெளியிலே திண்ணைகள் இருக்கும். இந்த திண்ணைகள் யாருக்கென்று பார்க்கிற போது வீட்டில் உள்ளவர்கள் அங்கே உட்கார்ந்து பேசிக்கொள்ளலாம், ரோட்டிலே பயணம் செய்கின்ற வழிப்போக்கர்களும் அங்கே உட்கார்ந்து பேசிக்கொண்டு ஓய்வெடுத்து கொண்டு இருக்கலாம். அப்படி ஓய்வெடுத்து வருகிற வழிப்போக்கர்களை நான் பார்த்திருக்கிறேன். எனது தாயார், என்னுடைய வீடும் அப்படியான ஒரு வீடு தான். யாராவது வழிப்போக்கர்கள் அந்த வழியில் வந்தார்கள் என்றால் பக்கத்து ஊர்க்காரர்கள் அவங்க ஊரில் கடை இல்லை, கடைக்கு பொருள் வாங்க வர வேண்டும், இல்லை அப்பொழுதெல்லாம் சாராயம் விற்று கொண்டிருப்பார்கள். எங்கள் ஊரில் சாராயம் குடிக்க வருகிறார்கள், இல்லை கடைகளிலே டீ குடிக்க வர்றாங்க, இல்லை ஒரு பொழுதுபோக்காக அந்த பக்கத்திலே அந்த ஊருக்கு போயிட்டு வரலாம் என்று வருகிறவர்கள் திரும்பி செல்லுகிற போது அவர்கள் களைப்பாற வேண்டும், இல்லை என்னுடைய தந்தையோடு பேசி கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் எனது தாய் தண்ணி கொடுப்பாங்க, காப்பி. அப்போல்லாம் பெரிய அளவில் காப்பி பழக்கம் இல்லை. சில நேரங்களில் மோர் கொடுக்கறத பார்த்துருப்பேன். சில நேரங்களில் நீங்கள் பசியாக அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து பசியாக இருக்கிறீர்களா, நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்கறதெல்லாம், குண்டானில் கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இது எதற்காக என்று பார்க்கிற போது மனித நேயத்தை வெளிப்படுத்துகிறது. எந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும் அவர் மனித நேயத்தை வெளிப்படுத்துவதற்கு, ஓய்வெடுப்பதற்கு, அமர்வதற்கு, உண்பதற்கு, உரையாடுவதற்கு என அந்த திண்ணைகள் கட்டப்பட்டு அதிலே மக்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். பல நேரங்களில் அது புரணி பேசுவதற்கும் பயன்படும். பக்கத்து வீட்டில் உள்ள அவர்களெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி புரணி பேசுவதற்காக கூட பயன்படுத்துவதை நான் பார்க்கிறோம். ஆனால் காலம் செல்லுகிறது. காலம் செல்லுகிற போது வீடுகள் கட்டப்படுகின்றன. காலத்திற்கு ஏற்றபாடு பல்வேறு வடிவமைப்புகளில் கட்டப்படுகிற போது திண்ணைகள் வெளியிலே இல்லை, உள்ளே வைத்து கட்டப்படுகின்றன. அதற்கு முன்பதாக கேட்டு போடப்படுகிறது, வாயில்கள் அடைக்கப்படுகிறது, அதற்கு முன்பாகவே சுற்றுச்சுவர் எழுப்பப்படுகிறது, நாய்கள் சாக்கிறது என்று பலகை வைக்கப்படுகிறது. ஆக மனிதன் சமூகத்தை விட்டு
தன்னை தீண்டாமைக்குள்ளாக எடுத்து செல்லுகிறானா என்ற கேள்வி என்னிடம் ஆழமாக இருக்கிறது. அந்த ஆழத்தில் தான் இந்த நாளில் முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் இரண்டு வகையான சிந்தனைகளை கொடுக்கின்றது. அது இரண்டையும் ஒன்றுக்குள்ளாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆபிரகாமை பற்றி பல நிலைகளில் நம்ம பார்த்துருக்கிறோம். அவரை பற்றி வெளியே சொல்லப்படுவது ஒன்றே ஒன்றுதான், நம்பிக்கையினுடைய அடையாளமாக விசுவாசத்தினுடைய தந்தை என்று நாம் அவரை அழைக்கிறோம். பல்வேறு வாழ்வினுடைய தடைகளெல்லாம் தாண்டி வாழ்வினுடைய அருட்கொடைகளை பெற்றவர் ஆகையினால தடைகள் பல இருப்பினும் அதிலிருந்து ஆண்டவரை அவர் கண்டுகொண்டார், அருளை பெற்றார், அவர் நம்பிக்கைக்கு சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார். நம்பிக்கையின் தந்தை, விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நீங்களும் நானும் அவரை நம்புகிறோம், எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சின்ன நிகழ்வு இங்கே நடக்கிறது. தொடக்க நூல் 15வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் யாவே இறைவனுக்கும் அவரை அழைத்த இறைவன், யாவே இறைவன் நம்ம அடையாளம் கொள்ள தேவையில்லை, அவரை அழைத்த இறைவனுக்கும் இவருக்கும் ஒரு ஏக்க பார்வை உண்டு, ஒரு உரையாடல் உண்டு. ஏக்க பார்வை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பல நேரங்களில் ஜெபிக்கிற போது என் ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டாரா அப்படின்ற ஏங்கிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒன்றுக்காக முன்னிறுத்தி பிள்ளைகளுடைய திருமண வாழ்வு, பிள்ளைகளுடைய உடல் நலம், பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு, பிள்ளைகளுடைய படிப்பு, பெற்றோர்களுடைய கூட்டு ஒருங்கிணைப்பு வாழ்வு, குடும்பங்களிலே அமைதி, குடும்பங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் தவிர்க்க என பல்வேறு காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும்போது அந்த காரியங்கள் ஒன்றும் புலப்படலை, ஒன்றும் நிறைவேறலை. அப்படிங்கிற போது நம்ம எறியாமலேயே கடவுளை பார்த்து ஜெபிக்கிற போது நமக்குள்ளாக ஒரு ஏக்கம் வரும். ரொம்ப நாளாக நான் ஜெபிக்கிறேன், ரொம்ப நாளாக நான் வேண்டுறேன், எனக்கு இன்றைக்கி நான் ஜெபிக்கிறது கிடைக்கல, இன்றைக்கி ஜெபம் பண்ணுறேன், இப்பாவது கிடைக்குமா? பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வது போல், இப்போவாவது கிடைக்குமா அப்படின்ற எதிர்நோக்கோடு நம்ம உத்து பார்த்துக்கிட்டு ஜெபிக்கிறது போல், இங்கு அழைத்த இறைவன் ஒன்றே ஒன்று அழைத்திருந்தார், அவருக்கு உறுதி கொடுத்திருந்தார். என்ன அழைப்பு, என்ன உறுதிமொழி, என்ன அங்கே உடன்படிக்கை அப்படின்னா, உன் இனத்தை, யாருடைய இனத்தை? ஆபிரகாமினுடைய இனம். ஆபிரகாமினுடைய என்னன்னா நீங்கள் நான் தான், நம்பிக்கையாளர் என்ற இனத்தை வானத்து நட்சத்திரங்கள் போலவும் பூமியினுடைய மணல் பரப்பு போலவும் எண்ண முடியாத அளவுக்கு உருவாக்குவேன். இதுதான் உடன்படிக்கை. இப்படி சொல்லி கூட்டிக்கிட்டு வந்த இறைவன் எனக்கு இன்னும் ஒரு குழந்தையை தரலையே, எனக்கென ஒரு தலைமுறையை உருவாக்கணுமே, இந்த தலைமுறை தானே வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியினுடைய மணல் பரப்பை போலவும் எண்ணிலடங்கா ஜனங்களாக மாறி போகணும், கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு பார்ப்பதாகவும் ஏக்கத்தோடு ஜெபிப்பதாகவும் உரையாடுவதும். அது ஒரு நல்ல வார்த்தை இருக்கும். எனக்கு நீ என்ன செய்வீர் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பேன். அருமையாக இருக்கும். எனக்கு பார்க்கும்போது, ரொம்ப படிக்கிற போது எனக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நீ எனக்கு என்ன தான் செய்ய போகிற, எனக்கு என்ன செஞ்சு அப்படின்னு கேட்பேன். அதற்கு பதில் என்ன அப்படின்னு பார்க்குற போது, அவனுடைய உரிமைக்காரியிடமிருந்து முதல்ல பதில் வரல, அவருடைய உறவுக்காரியிலிருந்து முதல்ல பதில் வரல, மாறாக கடவுள் யார் ஆபிரகாமை பார்த்து இவள் எனக்கு உரிமையானவள், இவள் எனக்கு உறவானவள் என்று சொல்லி கொண்டாரோ, அந்த உலகம் நம்பிக்கொண்டிருந்துச்சோ, அந்த சாரா என்ற பெண்ணிடமிருந்து முதல் சந்ததியை கொடுக்கல, முதல் தலைமுறையை கொடுக்கல, மாறாக புற இனத்து எகிப்து பெண்ணிடமிருந்து அவருக்கு ஒரு மகன் இஸ்மாயில் அருளப்படுகிறான். அவன் ஓடி ஆடி விளையாடுகிற காலம் வந்துவிட்டது, சிறுவனாக வளர்ந்து கொண்டிருக்கிற காலம் வந்துவிட்டது. அப்பொழுதுதான் கடவுள் முன்மொழிந்த இவளுக்கு ஆபிரகாமுக்கு உடையவளான, ஆபிரகாமுக்கு தன்னுடைய உடன் வாழ்பவளான சாராய்க்கு
குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை இன்றைய முதல் வாசகத்தில் அருமையாக சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தபொழுது அவருடைய வயதோ 100 வயது. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்து அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று பாருங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் இன்றைக்கு இது போல் நொட்டோரியஸ் திங்ஸ் இல்லை, நல்ல நியூட்ரிஷன் இல்லை, நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கான உணவெல்லாம் அப்போது இல்லாமல் தாய்ப்பால் தான் அதிகமாக நம்பியிருந்தார்கள். குழந்தை பால் குடி மறக்கிறவரை அது டிபெண்ட், ஒரு மனிதரை தாயை சார்ந்து வாழ்கிறது. பால் குடி மறந்த பிறகுதான் குழந்தை தானாக வாழ முயற்சி செய்கிறது. தன்னுடைய தேவைகளை சொல்ல, தன்னுடைய தேவைகளை வெளிப்படுத்த, அழுக, எந்த தேவைக்காக அழுகிறோம் என்று அந்த குழந்தைக்கு தெரியும். பசிக்காக அழுகிறேன் என்பதை சொல்லக்கூடிய ஆற்றலும் அந்த குழந்தைக்கு வருகிறது. அப்பொழுதுதான் இங்கு ஒரு கேள்வி வருகிறது. அப்போ என்ன நினச்சிச்சு, இந்த குழந்தை இனிமேல் பசியாக சாக போவதில்லை, இந்த குழந்தை இனிமேல் நோயாக சாக போகிறதில்ல, இந்த குழந்தை பேசாமையே ஏதோ ஒன்று பேச முடியாமலே இறக்க போகிறதில்ல, மாறாக பசி வந்தாலும் பேச போகிறான், நோய் வந்தாலும் சொல்ல போகிறான். அவனுக்கென அவன் நல்லதை கெட்டதை சுடுதா சுடலையா இனிப்பா காரமா என்று கண்டுகொள்ளக்கூடிய தன்மையை அவன் பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிற அந்த நிலையில தான் என்ன பண்ணுறாங்க, இங்கு ஒரு போட்டி வருகிறது. போட்டி எப்பொழுது வருகிறது அப்படின்னா, நானும் நீனும் சமம் என்று சொல்லப்படாத வரை அங்கு போட்டி இல்லை. நானும் நீனும் சமம், நீ என்னை விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லப்படுகிற போது தீண்டாமை சமூகத்துக்குள்ளே வந்து விடுகிறது. அங்கே நீயா நானாங்கிற போட்டி. இங்கே பாருங்கள், இங்கே சாராய்க்கு குழந்தை பெறாதவரை அவருடைய பணிப்பெண்ணுக்கான குழந்தை இஸ்மாயில் இருக்கிற போது கேள்விக்குறி இல்லை, அங்கே போட்டி இல்லை, பொறாமை இல்லை. இந்த குழந்தை வளர்கிறவரை, பால் குடி மறக்கிறவரை போட்டி இல்லை, பொறாமை இல்லை. அங்கே இஸ்மாயில் ஓடி அலைகிறான். அங்கே அவனுடைய அம்மாட்ட போகிறான், பெரியம்மாட்ட போகிறான், முதலாளி அம்மாட்ட போகிறான், அப்பாட்ட போகிறான், ஆபிரகாம்கிட்ட எல்லாம் செய்கிறான். இதையெல்லாம் சமூகம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் பால் குடி மறந்து இந்த ஈசாக்குன்ற குழந்தை அந்த இஸ்மாயிலுங்கிற குழந்தையோடு சமம் அப்படின்னு வருகிற போது தீண்டாமை உள்ளே நுழைவதை நான் பார்க்கிறேன். தலைமுறை உள்ளே நுழைகிறது. தலைமுறை எப்படி உள்ளே நுழைகிறது? தீண்டாமையினால். நானும் எனது பணிப்பெண்ணும் சமமா அப்படின்ற ஒரு கேள்வி அங்கு வருகிறது. என் குழந்தையும் என்னுடைய வேலைக்காரியுடைய குழந்தையும் சமமான்ற ஒரு கேள்வி வருகிறது. கேள்வி வருகிற போது 2 சந்ததியினர்களாக பிரிந்து போகிறார்கள். ஆனால் அங்கே சொல்லப்படுவது என்ன என்று பார்க்கிற போது, God was the God of justice என்று சொல்வார்கள். நீதியின் கடவுளாக கடவுள் தன்னை நிலைநிறுத்துகிறார். 2 சந்ததியினரையும், யாருடைய சந்ததியினர்? ஒரே தகப்பனுக்கு ஆபிரகாமுக்கு உள்ள சந்ததியினர் 2 பேரையுமே, யார் யாரை? இஸ்மாயிலையும் ஈசாக்கையும் சந்ததிகளாக வளர்த்தெடுப்பதை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. 2 ஈக்குவலாக சரி சமமாக வளர்கிற போது தீமை அங்கு புகருகிறது. நீ பெரியவனா நான் பெரியவனா என்று 2 பேரும் சரிசமமாக வளருகிற போது தீண்டாமை அங்கு புகுகிறது. நான் முதலாளி நீ பணியாள் என்ற தீண்டாமை அங்கு வருகிறது. 2 பேரும் சமமாக வருகிற போது தீ ஆவியும் அவருடைய உள்ளங்களிலே வருகிறது. சாராயினுடைய உள்ளத்திலே தீயாவி நுழைகொள்கிறது. எப்படி இது நிகழும் என்ற ஒரு கேள்வியோடு தீயாவி வருகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்வினுடைய அனுபவங்களில் பல நேரங்களில் இதை தான் இன்றைய நற்செய்தியிலையும் ஆண்டவர் இயேசு அருமையாக சொல்கிறார். நேற்று நாம் வாசித்த அந்த நற்செய்தியை தான் முதன்மையாக நாம் கொண்டிருக்க வேண்டும். நேற்று நம்ம வாசித்த நற்செய்திக்கு சீடர்களோடு இயேசு ஆண்டவர் இரவிலே படகு பயணம் மேற்கொள்வார். படகு பயணம் மேற்கொள்வது கடல் சீற்றம் அதிகமாகும், அலைகள் அடிக்கும், காற்று வீசும். படகு ஓட்டு தெரிந்தவர்கள் கூட அந்த படகை செலுத்த முடியாமல் தத்தளித்து போகிறார்கள். சாக போகிறோம் என்ற பயத்தோடு ஆண்டவர் எழுப்புகிறார்கள். ஆண்டவர் காற்றையும் கடந்து கொள்கிறார், கடலையும் கடந்து கொள்கிறார். அவர் கீழ்ப்படுகின்றன. இதான் நேற்றைய நற்செய்தி. அதிலிருந்து அடுத்த பாகத்திற்குத்தான் இங்கு வந்திருக்கிறோம். இன்றைய நற்செய்தி அருமையான பகுதி தான்.
கதரேனர் என கலிலேயாவினுடைய ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு வருகிறார். 2 இன மக்கள் வாழுகிறார்கள். யூதர்கள் வாழுகிறார்கள் ஒரு கரையில், மறுகரையில் கலிலேயர்கள், அந்த தெக்கப்போலிஸ் என்ற 10 நகரங்கள் இருக்கிற, அந்த 10 ஊர் நகரங்கள் இருக்கிற புறையினத்தார்கள் வாழ்கிறார்கள். இங்கு கதரேனர் என்று சொல்லப்படுகிறது. இங்கு இயேசு வருகிறார். அங்கு ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை கடந்து கடலில் வருகிற போது கடலில் ஒரு அனுபவம், அதை கடந்து கரைக்கு வருகிறார். கரைக்கு வருகிற போது இங்கு ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். அங்கு அவர் என்ன அனுபவத்தை பார்க்கிறார் என்றால், மக்களுடைய வாழ்வியல் அனுபவம் அவர்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. 2 இனங்கள், ஒரு இனம் யூத இனம், அவர்கள் பன்றி தீட்டானது என்று நம்புகிறவர்கள். பன்றிக்கு அவங்களுக்கு ஒத்தே போகாது, வீட்டு விலங்கு அதை வளர்க்க மாட்டாங்க, அதை சாப்பிட மாட்டார்கள். அது தீய ஆவி அதுக்குள்ளாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அது பன்றி. ஆனால் கதரேனர் பகுதியிலே வாழுகிற, இந்த தெக்கப்போலிஸ் நகரங்களிலே வாழுகிற 10 நகரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய புறவினத்தார்கள் பன்றிகளை வளர்ப்பார்கள். ஆடு மாடுகளைப் போல இல்லங்களிலே பன்றிகளை வளர்ப்பார்கள். நம்ம ஊர்லேயும் அது நிறைய சாத்தியம் இல்லையா? நிறைய பேர் நம்ம ஆடு மாடுகள் போல பன்றிகளை வளர்ப்பதல்ல, அதுவும் தீமையானது என்று நமக்கு சொல்லப்பட்டது ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே சாசேஜ் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அப்படி அந்த யூதர்களுக்கும் புறையின மக்களுக்கும் இருக்கின்ற அந்த வேறுபாடை தான் இங்கு சொல்லப்படுகிறது. எப்படியாக ஆகாருடைய மகன் இஸ்மாயிலுக்கும் சாராயினுடைய மகன் ஈசாக்குக்கும் இடையே இருக்கின்ற அந்த வித்தியாசத்தை முதல் வாசகம் சொன்னதோ, தீண்டாமை எங்கு உருவெடுத்தது என்று சொல்லப்பட்டதோ, அதே போல எங்கும் தீண்டாமை தான். இவர்கள் யூதர்கள் கடவுள் எங்களுக்குரியவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கடவுள் அனைவருக்குமானவர் என்று இயேசு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதான் இங்கே ஃபன். இவர் எப்படி சொல்லலாம் என்பதை எங்கிருந்து வந்து, வானத்திலிருந்து வந்து பேய்கள் அவரை கண்டுகொள்ளலை. இவர் கடவுள் அனைவருக்குமானவர் என்று ஆண்டவர் சொன்னோடனே வானத்திலிருந்து மேகம் வரலை, வானத்திலிருந்து இன்று புறா வரலை, வானத்திலிருந்து தீ பிழம்பு வரலை, வானத்திலிருந்து மழை ஊற்று வரல. மாறாக எங்கிருந்து வருகிறது? மனிதன் புடைக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து வருகிறது. கல்லறைகளிலிருந்து தீயாவி வருகிறதாம். 2 பேர் அங்கேருந்து பேய் பிடிக்கிறாங்களாம். நம்ம கல்லறையை வந்து ஆண்டவர் இயேசுவை அடக்கம் செய்தப்பட்ட பிறகு கல்லறையை வந்து கல்லறை தோட்டம் என்கிறோம். தோட்டம் வாழ்வு கொடுக்கக்கூடியது. ஆக கல்லறையும் வாழ்வு கொடுக்கக்கூடியது என்பதை நாம் நம்புகிறோம். அதனால் கல்லறை தோட்டம் என்று நம் கத்தோலிக்க பாரம்பரியத்திலே கல்லறை தோட்டம் என்று அதை அழைக்கிறோம். அங்கு புதைக்கப்படுகிற போது எப்படி தோட்டங்களிலே ஒரு விதை புதைக்கப்படுகிறதோ, அது செடியாக மரமாக வளர்ந்து பலன் கொடுக்கிறதோ, அதுபோல நாம் அங்கு புதைக்கப்படுகிற போது ஆண்டவரோடு உயிர்த்தெழுந்து ஆண்டவரை நிலை கொண்டு வாழ்வு கொடுக்கிறோம், வாழ்வு பெறுகிறோம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. அந்த கல்லறை தோட்டம் நம்ம சொல்கிற இடத்துல இருந்து, கல்லறையிலிருந்து இவன் அழுகுனதை பார்க்குறான், செத்ததை புதைக்கப்பட்டதை பார்க்குறான். அங்கிருந்து உயிர்ப்பு அல்ல, மாறாக பேய் வருகிறது, பிசாசு வருகிறது, சாத்தான் வருகிறது, தீய எண்ணங்கள் வருகிறது, பெருங்குற்றம் வருகிறது, சாவு வருகிறது, தண்டனை வருகிறது என்று சொல்லுகிறான். அப்படி வருகிறவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? தீண்டாமை என்று ஏற்கனவே இவன் ஒதுக்கி வைத்திருக்கிறான் அல்லவா புறையினத்தவர்கள், அவர்களை பார்க்கிறான். நான் பேயா வந்தால் கூட அவர்களை அழித்து விட்டு தான் போவேன் அப்படி சொல்லி அவர்கள் அந்த பன்றிகள் மீது எங்களை போய் சொல்லுங்கள். பன்றிகள்னால் இங்கே மனிதர்கள் கூட ஒப்பிடுகிறார்கள், அவ்வளவுதான். பன்றிகள் அந்த மனிதர்கள் அந்த அவர்கள் கூட ஒப்பிடுகிறார்கள். ஒப்பிடுகிற போது அவருடைய பாதுகாவலர்கள் அங்கே இருக்கிறார்கள், பன்றி மேய்ப்பவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பெரியோர்கள், அவர்களுக்கு கடவுளை பற்றி சொல்லக்கூடிய மனிதர்களும் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்லுகிற போது இந்த 2 பேயும் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே நாங்கள் போகிறோன்னு கேட்டவுடனே ஆண்டவர் அனுப்பிட்டார். என்ன ஒரு இன்ஜஸ்டிஸ் ஆண்டவர் செஞ்சிட்டார், இது நல்லது இல்லைல்ல அப்படின்னு முதலாவதாக நாம் யோசித்தோம். நானும் அப்படித்தான் யோசித்தேன். ஆனால் சிந்தித்து பார்க்கிற போது, அதை எண்ணி பார்க்கிற போது அங்கே காம்ப்ரமைஸ் நடக்கலை. இல்லை நான் ஒன்று செய்கிறேன் அதுக்காக நீ ஒன்று செய்ய நடக்கலை. கடவுள் இந்த பேய்களை, இந்த யூதர்களை, இந்த கடவுள் எனக்குரியவன் தான், எனக்குரியது தான் கடவுள்,
கடவுள் இல்லாதவனா பண்ணி கூட்டம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்ல, அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, கடவுள் சொல்கிறார், நீ போ அப்படின்னோடனே இந்த 2 பேரையும் அந்த கூட்டங்கள், பன்றி கூட்டங்களுக்குள்ளே 2 பேரும் அவ்வளோ பன்றிக்கு ஈக்குவல்னு சொல்கிறான் பாருங்க, எவ்வளோ வேறுபாட்டாக சொல்கிறான் பாருங்க. ஒரு உயர் சாதியினர் வருகிற போது தீண்டாமையில் இருக்கிற மக்கள் என்று சொல்லிப்படக்கூடிய இந்த சமூகத்தில் அனைவரும் எழுந்து நிற்கிறார்கள் அல்லவா, அனைவரும் கை கட்டிக்கிட்டு துண்டை மடித்து கம்கட்டில் வச்சு நிற்கிறாங்கன்னு எதிர்பார்த்த சமூகத்தில் நம்ம வாழுகிறோம் அல்லவா. அதே போல் தான் இங்கேயும் நடக்கிறது. இவன் 2 பேரும், ஆனால் அங்கே இருக்கிற கூட்டமா, இது எப்படி சாத்தியம்? ஆனாலும் அங்கே கடவுளுக்கு ஒரு பாடத்தை சொல்ல நினைக்கிறார், எத்தனைக்கிறார், போ அப்படிங்கிறார். இவன் போகிறான். அவர்கள் இந்த போன உடனே, இவனுடைய எண்ணங்கள் போன உடனே அவர்கள் மாண்டு போனார்கள். அப்படின்னா அவர்களை விட நாங்கள் சக்தியானவர்கள். எப்படி தீண்டாமையில் நம்ம சொல்லுகிறோமோ, தீண்டாமையில் இங்கே ஓரங்கட்டப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஒரு உயர்ந்த ஜாதியினர் இருக்கிற ஒருத்தரை விட 100 பேர் அங்கே இருந்தாலும் அவருக்கு முன்னாக 100 பேரும் கை கட்டி நிற்கணும்னு ஒரு சட்டம் எழுதப்படாத சட்டம் இருக்கிறதோ, அதுபோல் இந்த 2 பேருக்காக அந்த பல பன்றிகள் கூட்டமாக அங்கே கடலில் குதித்தன, மாண்டன அப்படின்னு சொல்ல. அது மாளவில்லை, மாறாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பாகவே கடலில் இருக்கிற காற்றுக்கும் அலைக்கும் உயிரை கொடுக்கக்கூடியவர். யார் கீழ்ப்படிவா? எது உயிரோடு இருக்கிறதோ அதுதான் கீழ்ப்படியும். அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு காற்றும் அடங்கியது, கடல் அலைகளும் அடங்கியது என்றால் அந்த கடலிலே உயிர் இருக்கிறது, காற்றிலே உயிர் இருக்கிறது. இந்த பன்றிகள் மாண்டு விடவில்லை, மாறாக அட முட்டாள்களே, உங்களை விட நாங்கள் மேன்மையானவர்கள், இப்போ குளித்த பின் நாங்கள் மீண்டும் தூய்மையாக மாறப்போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி தான் அதனுடைய பாதுகாவலர்கள், அந்த பன்றிகளை மேய்த்தவர்கள் ஊருக்குள்ளாக ஓடி போகிறார்கள் சொல்கிறோம்ல, ஊருக்குள்ளே ஓடி சொல்கிறாங்க, இனிமேல் நீங்கள் தீண்டத்தகாதவர்கள் அல்ல, இனிமேல் நீங்கள் தீமையினுடைய அடையாளம் அல்ல, தீய ஆவி உங்களை கொல்லப்போவது அல்ல, மாறாக இங்கு ஒருவர் வந்திருக்கிறார், இவர் உண்மையானவர், இவர் அனைவருக்குமானவர், கடவுள் எல்லாருக்கும் இருக்கிறார், அன்பாக இருக்கிறார் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உங்களையும் என்னையும் சமமாக, நம் அனைவரையும் சமமாக பார்க்க வந்திருக்கிறவர்கள், அவரை வாருங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வருகிற போது அந்த மக்கள் இவரை கடவுளாக பார்ப்பதை விட யூதனாக கூட பார்த்துருக்கலாம். அதனால தான் இந்த ஊரை விட்டு போயிருப்பா, உனக்கு ஏப்பா அந்த சதவீதம், இருந்தாலும் அங்கு வாழ்வு கிடைக்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். அப்போ கடவுளுடைய வாழ்வு எதை கடந்து வர்றது அப்படின்னு பார்க்கணும்னா, தீமையை கடந்து வருது, தீண்டாமையை கடந்து வருது, தீய ஆவியை கடந்து வருது. நீங்களும் நானும் கடவுளை நம்பினால் இந்த தீமையை, தீண்டாமையை, தீயாவியை கடந்து வந்து மனிதத்தை போற்றக்கூடிய மனிதர்களாக வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். அழைப்புக்கு செவிமடுப்போம், வாழ்வோம், வளம் பெறுவோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாள். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாள். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் துயோராக்கப்பட்டு
உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமத இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கணதை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், எங்கள் ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிறோம். அது அன்பான பிள்ளைகளாகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னை தெரசாள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுவிடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எழுதி நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்துதர்களுக்கும் எழுதிறே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரே, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்சமரியின் திருவிருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் மூட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உம்மை கனிவுடன் கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றும் மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் மாவளனே, திருமாமரி காவலனே. மாநிலம் போற்றிடும் மாவளனே, திருமாமரி காவலனே. புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த முனிவரனே உன் பதம் பணிந்தோம். முனிவரனே உன் பதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடும் மாவளனே, திருமாமரி காவலனே. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால். உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால். மழை போல் எழும் துயர் வாழ்வினிலே, மழை போல் எழும் துயர் வாழ்வினிலே. மறைந்ததுவே தாய்மரி துணையாள், மறைந்ததுவே தாய்மரி துணையாள். மாநிலம் போற்றிடும் மாவளனே, திருமாமரி காவலனே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.